ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸாக அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்க, அப்படி இல்லை இனிமேல் தான் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் அது டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைட் பார்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் டிசைன் பண்ண போகிறது வந்து ஃப்ரண்ட்டு. சேம் டிசைன் தான் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து வீடியோட சென்டரில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு 3 லைன்ஸ் வந்து கொடுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 லைன்ஸ் போட போகிறோம். இதில் ஜரி த்ரெட்டோட பிராண்டு பார்த்திங்கன்னா டயாலஜி பிராண்டில் 754. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதிலையும் போய் பார்த்துக்கலாம். நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்காக என்ன பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஸ்பீடாக முடியும். ஏன்னா சில்க் த்ரெட்டு வந்து உங்களுக்கு கட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஜரி த்ரெட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் சீக்கிரமாக முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் நல்லா பழகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஜரி த்ரெட்டில் 2 லைன் கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். இப்போது வந்து 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து டல் கோல்டு கிடையாது, நல்ல டார்க் கோல்டாக இருக்கும். அந்த பீட்ஸில் சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இதில் நம்மளாக வந்து இது எப்படி வந்ததுன்னா நமக்கு பஞ்சஸில் தான் நானும் வாங்கினேன். பட் அதில் பார்த்திங்கன்னா 2 பீடாக நிறைய ஒட்டி இருந்தது. அதனால் நான் அப்படி இந்த மாதிரி பிரித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸை வந்து லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 mm பீட் வைக்கும்போது ஒவ்வொரு பீட்ஸாக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பீட்ஸ் வந்து ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது லூஸ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுவே சுகர் பீடாக இருந்தால் நீங்கள் 2 பீட் வைக்கலாம். இதில் வந்து பிராண்டெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. பட் நான் வந்து ரெகுலராக வாங்குகிற ஷாப்பில் வந்து வாங்குவேன். இது எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்னா, இது மேலே லைட்டாக அப்படி கை வச்சு தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸில் இருக்க இதெல்லாம் கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா கோல்ட் கலரில் இருந்தது. இதிலலாம் அந்த மாதிரி வந்து எதுவுமே ஒட்டாது. குவாலிட்டியுமே இது நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. இதில் பார்த்திங்கன்னா priso பிராண்ட் எடுத்திருக்கேன். எப்பயும் நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். இது மேக்ஸிமம் ஒரு 450 கிராம் பேக்கெட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 360லேருந்து 400 420 வரலையுமே வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் 2 பீடாக வைக்கும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியாகவும் இருக்கும். பட் நிறைய பீட்ஸ் வச்சிடாதீங்க. வச்சிங்க அப்படின்னா இதில் கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்காது. பீட்ஸ் எல்லாம் அங்கங்கே லூஸாக தெரியும். இதுவே 2 பீட்ஸாக வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும். அதனால் 2 பீடாக வைங்க. அதே மாதிரி நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பீட்ஸ் வந்து நிறைய லோட் பண்ணி எடுக்கலாம். டைம் சேவ் ஆகும். சீக்கிரம் வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அயன் நீடிலில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போது துளி பிராண்டில் நமக்கு கிடைக்குது நீடில். அது வந்து நமக்கு அந்தளவுக்கு பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியாது. இதுவே வந்து அயன் நீடில் பார்த்திங்கன்னா நல்லா லோட் பண்ண முடியும். நிறைய ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து துளி பிராண்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு 3 mm பீடு, சுகர் பீடு, அடுத்து 3 mm பீடு. பாருங்கள், 3 mm பீடு இந்த மாதிரி. ஏன்னா நிறைய 2 பீடு ஒட்டி இருந்தது. அதை பிரிக்க டைம் இல்லை. அதனால் இது ஃபுல்லாக கட் பண்ணி கொட்டிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணுறேன். நான் லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட்டு நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்துடும். இது பாருங்கள், பார்க்கவே தெரியும் நல்ல கோல்டு கலர் பீடு. நல்ல குவாலிட்டியுமே இருந்தது இந்த பீட்ஸு. அதே மாதிரி ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டிசைன் வந்து செலக்ட் பண்ணணும். இது பாருங்கள், ரொம்ப டார்க் கலரும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் லைட் கலரான ப்ளவுஸு தான்.
அதனால் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுலேயே டல் கோல்டு இருக்குது. டல் கோல்டு அந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து நம்ம நல்ல டார்க் கலர்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது தெரியும். இது வந்து கொஞ்சம் லைட் கலர், அதனால் பீட்ஸை வந்து கொஞ்சம் டார்க் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டோன் இருக்குது, ஃபிட்டிங் ஸ்டோனு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் குந்தன் ஸ்டோனை விட கொஞ்சம் ப்ரைஸ் வரும். பட் லுக் வைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுகர் பீட் வைப்போம் இல்லையா, ஒரு லைனுக்கு அந்த அளவுக்கு கேப் விட்டு மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே தான் நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியாது. இதுவே மார்க் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். நமக்கு வந்து ஃபினிஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு ஒரு ப்ளவுஸை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஆர்டர்ஸும் வரும். இதுதான் ஸ்லீவோட பார்ட்டு. பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் சேமாக இருக்கும். ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருக்க டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபிட்டிங் ஸ்டோனு, அதுக்கு சைடில் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி அதோட ஒரு சுகர் பீடு, டியூப் பீட்ஸ், இந்த மாதிரி டியூப் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னலான லுக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் பீடும் யூஸ் பண்ணலாம். இந்த டியூப் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கில்டர் எஃபெக்டில் தெரியும். நல்ல லுக்கிங்காக இருக்கும். கொஞ்சம் ஃபேன்சியான ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு டியூப் பீட்ஸ், அகெயின் சுகர் பீட், அப்புறம் டியூப் பீட்ஸ், இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்குவோங்க. இந்த நீடிலில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 4 பேர் தான் நம்ம வந்து இதுக்குள்ளே எடுக்க முடியும். இதுவே நீங்கள் துளிப் பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு டியூப் பீடு, இந்த மாதிரி தான் அதில் லோட் பண்ண முடியும். உங்களுக்கு டைம் எடுக்கும். இதுவே வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அயன் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த ஆரி ஒர்க் மட்டும் பண்ணுறது கிடையாது. இதோடு சேர்த்து சாரீ ப்ளீட் எடுத்து அயன் பண்ணி தென் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் பண்ணி கொடுக்குறோம். அதோடு சேர்த்து சாரீ குச்சி ஒர்க்குமே நான் பண்ணுறேன். சாரீக்கு வந்து டெசல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது அண்டு க்ரோஷே ஒர்க்குமே பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். தென் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆரி ஃப்ரீ கிளாஸஸும் முன்னாடி போட்டிருக்கோம். இப்போ வந்து கண்டினியூ பண்ண முடியல. கொஞ்சம் ப்ளவுஸ் ஒர்க் அதிகமாகிடுச்சு. அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் போயிட்டு ஃப்ரீ கிளாஸஸ்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டிசைனும் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.